ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஒரு புது வித்தியாசமான ஒரு கிராமத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுறதில்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஊர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40,000 பேர் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊர். 40,000 பேர் வாழ்ந்தாலும் இவ்வளோ ஊர் மக்கள் இருந்து மட்டும் இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு வாழ முடியுமா அப்படிங்கிறது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல்ல இந்த ஊரை பற்றி சொல்கிறதுக்கும், அதாவது இந்த ஊருடைய பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரினுடைய ஸ்பெஷலை தெரிஞ்சுக்கங்க. போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, இப்போவே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. டாஸ்மார்க் கிடையாது, இப்போ ஒரு 80% கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, அதே மாதிரி சினிமா தியேட்டரும் கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 40,000 பேர் வாழக்கூடிய ஒரு ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் எப்படி அவங்க வாழ்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒன்று கேட்கும்போது அவங்க சொன்ன பதில்கள் தான் நம்ம ஒரு ஆச்சரியத்துக்கு ஏற்படுத்துச்சு. இப்போ நம்ம சாதாரணமாக வாழக்கூடிய ஒரு குடும்பத்திலேயே பல பிரச்சனைகள் ஏற்படுது. பக்கத்து வீட்டு பிரச்சனை, இந்த மாதிரி ஊர் பிரச்சனைன்ட்டு எக்கச்சக்கமான பிரச்சனையை சந்திச்சுட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வழக்குகள் அதிகமாக பதிவு போடுறதுமாகட்டும், கோர்ட்டு கையுமா நிறைய பேர் இப்போ காலகட்டத்திலலாம் நிறைய ஆகிப்போச்சு. தொட்டதுக்கெல்லாம் கேஸு, ஃபைனு அப்படி இப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கிராமத்தில் கிராமம் தான் வருது. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரில் போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை பற்றி நம்ம சர்ச் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிக்க அதிகமான ஆர்வத்தை தூண்டுது. இந்த கிராமத்தை போய் பார்க்கணும், இந்த ஊரை போய் பார்க்கணும், இந்த மக்கள்கிட்ட போய் இந்த சில விஷயங்களை கேட்கணும் அப்படின்ட்டு நாங்கள் அந்த ஊருக்கு போயிட்டோம். இந்த ஊரினுடைய இன்னொரு பல சிறப்புகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெண்களை இந்த ஊரில் மெயினாக பார்க்கவே முடியாதுங்க. பெண்கள் சீக்கிரத்தில் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அது ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் இளம் பெண்களை இந்த ஊரில் பார்க்குறதே ரேரு. இந்த கொஞ்சம் வயசானவங்க ஏதாவது அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும்தான் வெளியே வராங்களே தவிர, இந்த ஊரில் அனாவசியமாக வெளியே போயிட்டு வர்றது, சுற்றுக்கிறது, நின்று பேசிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் அங்கே இருக்கவும் செய்யாது. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சிறப்பு நான் பார்த்தேன். ஆட்டோவில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் எப்படின்னா மழை பெஞ்சால் தானே ஸ்க்ரீன் போடுவாங்க. இந்த ஊரில் எப்போவுமே அந்த ஸ்க்ரீன் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே இருக்கக்கூடியவங்க பார்க்கக்கூடாது, தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்டோ ஃபுல்லாக ஸ்க்ரீனை போட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1300 வருடம் பழமையான பள்ளி. 1300 வருடம் பழமையான பள்ளி. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களே அந்த இடங்களை கொடுத்து அந்த ஊர் மக்களுக்கு அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கான இடம் கொடுத்து அதை கட்டுறதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுத்து எகிப்திலிருந்து அந்த பள்ளி கட்டினதா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஊரை பற்றி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேள்விப்படாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இதில் புதுசாக நீங்கள் இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. மக்களே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பழனியில் மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைவிடப்பட்ட கிராமத்தை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் எங்கள் பயணத்தை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். போகிற வழியில் ஒரு சில அற்புதமான காட்சிகளை பார்த்தோம். அதை உங்களுக்காக இப்போ கொடுக்குற பாருங்கள். பழனியில் இருக்கக்கூடிய அவ்வளோ அற்புதமான இயற்கையான பல இடங்களை பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் நைட்டாக தூத்துக்குடி சேர்ந்துட்டோம். தூத்துக்குடினா அப்படின்னாலே ஸ்பெஷலுங்க, உப்பு தானே. எப்போவுமே நெல் வயல்களை பார்த்து நமக்கு இந்த உப்பு வயலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. கொஞ்ச நேரம் உப்பு வயல்களையும் அதே மாதிரி உப்புகளை லோடாக ஏற்றிட்டு இருந்தாங்க. அந்த சீனையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். எனக்கு வித்தியாசமான இந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே நான் அந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே என்னமோ தெரியல, ஒரு விதமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த எக்ஸைட்டிங்கோடு நம்ம அந்த ஊருக்குள்ளே போகும்போது வெறிச்சோடி கிடந்துச்சுங்க. 40,000 பேர் வாழக்கூடிய ஊராது, என்ன இப்படி அமைதியாக இருக்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த ஊர் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் தான் இருந்தது. அந்த ஊர்களில் அதிகமான ஆள்களை வெளியே பார்க்க முடியல. அப்படியே நாங்கள் உள்ளே வந்தோடனே இந்த பள்ளிவாசல் தான் அந்த ஊரினுடைய முக்கியமான ஒரு பள்ளி.
ஒரு வித்தியாசமான ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம், திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம். நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு சில பல விஷயங்களை வந்து சுவாரஸ்யமான காட்சிகளை வந்து நம்ம வந்து இது கூட இணைச்சிருக்கோம். பல சுவாரஸ்யமான தகவலை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் இந்த ஊரினுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது இந்த ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை பற்றி பல விஷயங்களை வந்து இப்போ நம்ம கூட பகிர்ந்துருக்காக நம்ம ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. நம்ம அவர்கிட்ட பற்றி பேசுவோம். என் பேர் ஷேக் முபாரக். இந்த பள்ளி வந்து 1200 வருஷம் எழுதிக்கிறதா இல்லையா? ஹிஜ்ரி 220 கிபி 843 கிபி 843 வந்து கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஆமாம், இந்த இடம் இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பேசுகிறோம் அதுதான். இங்கே பாரு, அதை மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது அவங்க வர்றதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட ஃபஸ்ட்டு கட்டின பள்ளி 1336 வந்து கட்டப்பட்ட பள்ளி வந்து நம்ம உள்ளே பார்த்தோமே உள்ள பள்ளி வந்து வரலாற்று சிறப்பு மிக்க பள்ளி. இது வந்து ஹல்ஜின்னு சொல்லிட்டு எகிப்துலேருந்து வந்தாங்க. வந்து ஆமாம் அவங்க வந்து இந்த ஊரினுடைய இதுகளெல்லாம் அவங்க தான் கட்டமைப்புகள் செஞ்சு இது பண்ணாங்க. போன வருடம் இந்த ஊரில் உள்ள சிறப்பு என்னென்னா, போன வருடம் மழை பெஞ்சுது, ஒரு பெரிய மழை 95 அடிச்சு மழை. அந்த அடிக்கும் கூட தண்ணி எதுவுமே நிற்கலை, அப்படியே எல்லாம் எடுத்துருச்சு, எங்கேயுமே நிற்கலை. அதாவது பிபிசி ஆய்வுலேருந்து வந்து இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு போனாங்க. இந்த ஊருடைய கட்டமைப்பு ஒரு ஆச்சரியமான ஒன்று. ஏன்னு கேட்டால் சென்னையிலேயோ அல்லது மற்ற டவுன்லேயோ இந்த மழை பெஞ்சிருந்தால் இது முழுதுமே அழிஞ்சிருக்குமா. அதை கிளியர் பண்ணுறதுக்கு பல இதாகுமா. அப்படி என்ன ஸ்பெஷலாக இருந்திருக்கு? அதுக்கு அவர் சொன்னார், ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முடுக்கு மாதிரி இருக்கும் சந்து. இந்த சந்து அமைப்பும் கான் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த செப்டிக் டேங்க், இதுகளும் ஒரு பெரிய அதிபுத்திசாலித்தனமான அமைப்பில் போட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது வீட்டினுடைய கட்டிட அமைப்பும் எல்லாமே கிபிலாவை முன்னோக்கி தான் இருக்கும். மேற்கு பக்கம் தான் காபா முன்னோக்கி தான் இருக்கும். அதுபோக ஊரினுடைய இதுக்கு வந்து சுகாதாரத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க வச்சு, அந்த இடத்துக்கு மத்தியில் ஒரு 5 வீடு போனால் இடையில ஒரு வெட்ட மாதிரி ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். 5 வீட்டுக்கு இடையில அதில் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது கொள்வது இதுண்டு. அது தூண் அமைப்புலாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணி முடிஞ்சு எல்லாம் இப்போ ஒரே அமைப்பில் இருக்கும். இந்த இது எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. பள்ளியினுடைய எப்போ வந்தாங்க, யார் வந்து கட்டினாங்க, இந்த ஊருடைய பரம்பரை. ஏறக்குறைய இந்த ஊர் வந்து 1200-300 வருஷத்துடைய பாரம்பரியமான ஊர். இந்த ஊரில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, தியேட்டரும் கிடையாது, இது டாஸ்மாக் கடையும் கிடையாது, காவல் நிலையமும் இல்லை. காவல் நிலையமும் இல்லை. அதுதான் நான் மெயினாக கேட்கல. தீயணைப்பு இதோ எதுவுமே கிடையாது. ஓகே, என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு சமுதாயம் மட்டும் அங்கே வாழுது அப்படின்னா, இப்போ வந்து முஸ்லீம் மட்டுமே 100% இருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னு சொன்னால் அந்த ஜமாத்து கட்டுப்படுத்திக்கும், அதே மாதிரி இந்த குடும்ப கட்டுப்படுத்திக்கும். ஆனால் இங்கே நான் வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா மாற்று மத நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போது ஆமாம், கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி இது கட்டுப்பட முடியுமா? இல்லை அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவாங்க? இப்போ முஸ்லீமுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா ஜமாத்தை விட்டு பேசி நம்ம தீர்வு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். அப்போது இப்போ மாற்று மத நண்பர்களுக்குள்ளே அது அடியோடைய பிரச்சனையோ சொத்து பிரச்சனை வருதுன்னா அவங்க எப்படி தீர்வு காணுவாங்க? பொதுவாகவே உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஊரும் கிடையாது, நாடும் கிடையாது. இதில் பெரிய ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், 3 மதத்தார்களும் ஒன்று, அதாவது பிறவால் ஒன்றுபட்டவர்கள் சமுதாயம். அதாவது என்ன செய்யணும், ஒன்றுபட்ட சகோதரர்கள். அதாவது மதத்தால் வேறுபட்டாலும் எல்லா உணர்வால் ஒன்றுபட்டவங்க. யாருக்கும் எந்த விதமான தீங்கு யாரும் இதுவரையிலும் ஏற்படுத்தினதில்லை. அவர்களுக்கு உதவியாக நம்ம இருக்கிறோம். நமக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, பல வகையில் கட்டிடங்கள், வேறு வேலைகள் எல்லாம் பண்ணி தரலாம். அவங்க தான் என்ன செய்கிறாங்க, அந்த மாற்று மத சகோதரர்கள் தான் என்ன செய்கிறாங்க இருக்காங்க. கருத்து வேறுபாடுகளோ மோதல்களோ இதுவரையிலும் என்ன செய்யலை, ஏற்படலை. அப்படி ஏற்படுறதுக்கான அவசியம் ஏற்படலை. ஏன்னு அவங்கவுங்க பிரச்சனையும் அவங்கவுங்களே என்ன செஞ்சுக்கிடுவாங்க. 1000ல் ஒரு இது என்ன செய்யலாம், அப்படி போலீஸ் அணுகி கோர்ட் அணுகி போகிற இதுகள்லாம் இருக்குது. அதனால் ஆமாம், அதாவது பெரும்பான்மைங்கிறது இல்லை. அதாவது நிம்மதியாக என்ன செய்கிறாங்க, மக்களோட ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இது எப்படி வந்து இதை சாத்தியப்படுத்தி கொண்டு வர முடிஞ்சுது? அதாவது அந்த காலத்திலேயே பண்பாடுகளை வளர்த்தே எடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் எங்களை எங்கள் குழந்தை பருவத்திலேயே சொல்லி ஊட்டி வளர்த்துருக்குறாங்க. ஊட்டி இதுதான், இப்படி தான் வாழ்க்கை, இதுதான் செய்யணும், இப்படி செய்தால் இஸ்லாத்தில் என்ன செஞ்சுருக்குன்னா, அதாவது முதல்ல ஆரம்பத்திலேயே அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் தண்டிப்பான். அந்த ஆன்மீகத்தை சொல்லி வளர்த்ததுனால
மக்கள் மத்தியில் இந்த மௌட்டிகங்கள் என்ன செஞ்சு குறைஞ்சிருச்சு. பெண்களை பாருங்கள், பெண்கள் உடையிலும் அவங்களுடைய வெளியில் நடைமுறைகள்லையும் அந்த கட்டுக்கோப்பு இருக்குது. ஆனால் இங்கே இப்போ வந்த வரைக்குமே பெண்களை வந்து அதிகமாக பார்க்க முடிய மாட்டேங்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இளம் பெண்களை வந்து சுத்தமாகவே இங்கே பார்க்க முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் வயசானவங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்படி வெளியே வந்தாலும் கூட மூஞ்சி வந்து கவர் பண்ணிட்டு தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்க முடியுது. ரொம்ப வந்து ஒரு கட்டுப்பாடாக தான் இருக்காங்கங்கிறது நம்ம தெளிவாக தெரியுது. இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காட்டு கொடுக்குறேன், அதையும் மறக்காம பாருங்கள். இளையாங்குடி புதூர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, வட்டிக்கு வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே இவங்க இந்த பள்ளியிலிருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த பள்ளியிலிருந்தோ அல்லது இந்த நிர்வாகத்திலிருந்துங்கிற மாதிரி வேறு சிறப்பாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இந்த இதில் வந்து என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி இதுகளுக்கு பைத்துல் மால்னு ஒன்று வச்சுருக்கிறோம். பைத்துல் மால்னு சொன்னால் பொதுவாக மதீனா ஷெரீஃபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து உமர்கத்திலிருந்து பொது சொத்துன்னு வச்சுருக்கிறாங்க. ஒரு அவசரமான ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் அவங்க முறைப்படி அங்கே போய் சமர்ப்பணம் செஞ்சால் அந்த மனுகள் கொடுத்து அது சரியானதாக இருந்தால் பைத்துல் மூலமாக என்ன செய்கிறாங்க, சும்மா நிதியாகவும் கொடுக்குறாங்க, கடனாகவும் கொடுக்குறாங்க, ரெண்டாவது வியாபாரத்துக்காக அமைப்புக்கும் கொடுக்குறாங்க. அதனால தான் மற்ற தேவைக்கு வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது இங்கே வட்டிக்குன்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா யாரும் ஆடம்பரங்கள் இங்கே என்ன செய்யலை, ரொம்ப பகிரங்கரமாக அதுக்கு வாங்கித்தான் செய்யணும், வட்டிக்கு வாங்கி தான் செய்யணுங்கிற இது இல்லை. 100ல் 2 பேர் 3 பேர் சொல்லலாமே தவிர ஊருடைய மொத்த கட்டமைப்பு ஆடம்பரங்களுடைய இதை என்ன செஞ்சுருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணதுனால தான் இந்த பொருளாதாரத்தில் இந்த இதாக இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போன வருஷம் அந்த பேஞ்ச மழையில் எந்த விதமான பாதிப்பு ஏற்படலை அப்படின்னா இந்த ஊரினுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஊரை பற்றியும் இந்த ஊரினுடைய அந்த கட்டமைப்பு அந்த வடிவமைப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஓரலாக பார்த்துருவோம். இந்த ஊரிலோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த மாதிரி சந்துகள். இப்போ வந்து மெயின் ரோடு, இது வந்து மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் எல்லா வீடுகளுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சந்து இருக்கும். இந்த சந்தில் போயிட்டோன்னு சொன்னால் அடுத்த ஏரியா சந்துக்குள்ளே வந்து வெளியே வரலாம். அதான் இந்த ஊருடைய இன்னொரு சிறப்பு. அதில் ஒவ்வொரு வீட்டுக்கு கேப் பற்றியா, இந்த வீடு முடிஞ்சுன்னா இந்த வீடு தனி, இந்த வீட்டுக்கு ஒரு கேப்பு, இந்த வீட்டுக்கு ஒரு கேப்பு. மா உப்புக்கண்டம், குர்பானுடைய உப்புக்கண்டம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளாம் ஊரில் வீடு கட்டு வேணும் பண்ணுவோம்னா கேப்பே இருக்காது, காத்தோட்டமும் இருக்காது, சண்டை தான். இந்த வீட்டுக்கும் ஒரு 5 அடி இருக்குமா, 5 அடி பக்கம் கேப்பு. இப்போ நம்ம வந்து அடுத்த தெருவுக்கே வந்துட்டோம். இந்த மாதிரி நான் வந்து இந்த ஒரு சந்து மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒவ்வொரு சந்துலேயும் இந்த மாதிரி கேப் இருக்கும். சந்து பற்றியா எல்லா இடங்களையும் இந்த வீடுகளுக்கெல்லாம் வந்து நெருக்கமாக வீடை கட்ட மாட்டாங்க, காத்தோட்டமாகவும் இருக்கும், அவங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சந்துகளுக்கும் ஒவ்வொரு 10 அடியில் பார்த்திங்கன்னா 10-20 அடிக்குள்ளே வந்து கேமரா, சிசிடிவி கேமரா. இது எதுக்கு அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது அப்படிங்கிறனால வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட கேமரா வசதி. கேமரா இல்லாத சந்து பொந்தே கிடையாதுங்க, எல்லா பகுதியிலும் கேமரா இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் வந்து சீக்கிரம் அவங்க ஃபேஸை வந்து காட்ட மாட்டாங்க, ரோட்டில் அதிகமாக நடக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த சந்துகளை தான் வந்து அதிகமாக பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு வெளியே வருவாங்க. அப்படி சப்போஸ் மெயின் ரோட்டில் வந்தாலும் கூட வெளியே யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா டக்குன்னு வந்து ஃபேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதிகபட்சம் பெரியவங்க தான் இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் வயசானவங்க தான் வெளியே வர்றதா இருக்குது. இந்த பள்ளிவாசனுடைய புது பள்ளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம்.
ஓகே மக்களே, இதான் வந்து இந்த காயல் பட்டத்தினுடைய ஸ்பெஷல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரோன் காட்சியிலேருந்து இந்த ஊருடைய ஸ்பெஷல்லாம் பேசியிருப்போம், பார்த்துருப்போம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, அதுதான் ஆச்சரியத்தை வந்து தந்துச்சு. இப்படி லெஃப்ட் சைடு இப்போ நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோக்கள் வந்து ஓடிட்டுருக்கு. அந்த ஆட்டோக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. ஆட்டோக்களில் ஸ்க்ரீன் போடுறது வந்து என்னோட அதிசயம் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வெளியே வந்து சீக்கிரத்தில் வரமாட்டாங்க, அவங்க ஃபேஸை காட்ட மாட்டாங்க. அப்போ ஆட்டோவில் போகும்போது ஓப்பனாக தெரியுமே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆட்டோக்கே வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ஊர் பெண்கள் அவங்கள வந்து மறைச்சு பாதுகாப்போட வாழ்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ஏக்குன்னா அந்த காயல் போட்டதுக்கு ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்குது. எப்போனா இங்கே இருக்கிற பெண்கள் வந்து வெளியே ஆண்கள் கண்ணில் பட மாட்டாங்க. இது அதனால் இந்த காயல் போட்டு வந்து ஆட்டோவில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. இருக்கிற யார் போகிறாங்க யார் வராங்கன்னு தெரியாது. இப்போ நீங்கள் பலசர கடையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு தொண்டு வாசல் போட்டிருப்பாங்க. இந்த பலசர கடைகள் அதில் ஒரு சைடில் ஒரு தொண்டு வாசல் மாதிரி போட்டு அங்கே தான் பெண்கள் ஜாமான்லாம் வாங்குவாங்க. மளிகை கடைகள் தனியாக ஒரு சின்ன ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா சின்ன ஒரு தொண்டு வாசல் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் தான் அவங்க ஜாமான்லாம் வாங்குவோம். அதே மாதிரி ஆட்டோவில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. இங்கே எங்கள் சானில் ஒரு 10-15 ஆட்டோ இருக்குது. எல்லா ஆட்டோலையும் ஸ்க்ரீன், காயல்பட்டு வந்து ஓடுற அனைத்து ஆட்டோலையும் ஸ்க்ரீன் கண்டிப்பான முறையில் இருக்கும். ஆமாம், இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அவங்களே போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த காயல்பட்டு வழக்கம் அப்படின்னால இருக்கும். மற்ற ஊரில் இருக்காது, காயல்பட்டுனா முகம் இருக்கும். ஒவ்வொரு தெருவுக்கும் 2 தெருக்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன சந்து ஒவ்வொரு தெருவுக்கு நடுவுலையும் இணைக்கப்பட்டிருக்கு. பெண்கள் முக்கிய வீதிகளுக்கு வராமலேயே இந்த சந்து வழியாகவே ஊரை சுத்தி வந்துடலாம். அந்த மாதிரியான கட்டமைப்பு. ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் உட்கார்ந்து பேசுற மாதிரியான படிக்கட்டு திட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சந்துகளினுடைய நுழைவாயில சில இடங்கள்ல கம்பி போட்டு ஸ்கிரீனே போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அது பெண்கள் பயணிக்கக்கூடிய பகுதி, பெண்கள் உட்கார்ந்து பேசக்கூடிய பகுதி. ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டரா அவர்களுக்குள்ள உட்கார்ந்து பேசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆண்கள் அந்த பகுதியில பயணிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரூல்ஸ் கடைபிடிக்கிறாங்க. அப்படின்னா பெண்களுக்கு என்று திட்டமிட்டு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி எங்கேயுமே திறந்த சாக்கடையை நம்மளால பார்க்க முடியாது. முழுக்க 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 மூடிய கால்வாய்கள். சிந்து சமவெளி நாகரிகத்துல படிச்ச நினைவு இருக்கு. இன்றைக்கு அதை நேரடியா நான் பார்த்தேன். எங்கேயுமே ஒரு துளி சாக்கடைய வெளியில பார்க்க முடியல. அவ்வளவு அருமையான கழிவுநீர் கால்வாய் மேனேஜ்மெண்ட்டை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து கல்லூரிகள் அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கு 100% முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. உடை சார்ந்து, உணர்வு சார்ந்து எல்லாத்துலயுமே. கிளாஸ் ரூம்ஸ்ல ஒரு ஆண் ஆசிரியருடைய தேவை இருக்கு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கதவு இருக்கு. அது வழியா கிளாஸ் ரூம்குள்ள ஒரு க்ளோஸ்டு ரூம் இருக்கு. அதுக்குள்ள ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கு. அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆண் ஆசிரியர் பெண்களை பார்க்க மாட்டாங்க. பெண் பிள்ளைகள் ஆண் ஆசிரியர் பார்க்க வேண்டிய தேவையில்லை. உள்ள இருந்து வெளியே தள்ளுறதுக்கு ஒரு செட்டப், போர்டு செட்டப் இருக்கு. அதுல எழுதி அனுப்பிடுறாங்க. பிள்ளைகள் குறித்துக் கொள்வார்கள். வெளியில ஒரு லேடி டீச்சர் அசிஸ்டன்ட் இருக்காங்க. இந்த மாதிரியான அருமையான பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான கட்டமைப்பை நேர்ல பார்க்க முடிச்சது. அந்த ஊர்ல இது வரைக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்ததில்லை அப்படிங்கிற செய்தியை கேட்டபோது அவ்வளவு மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. ஏன் இதை ரோல் மாடலா எடுக்கக்கூடாது? பெண்களின் பாதுகாப்புக்கான விஷயங்களுக்கு ஒரு ஊர் 35,000 people, no police station, no cinema theatre, no TASMAC, and the village goes on peacefully. Women's college in that locality is father. Then imagine, some 30 years ago to build a women's college. நல்லா கைதட்டுங்களேன், எவ்வளவு முற்போக்கான விஷயம் இதெல்லாம். எப்படி மக்கள் இருந்தது இந்த கிராமம்? இந்த கிராமத்தை பற்றி நிறைய சிறப்புகளை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது சிறப்புகள் இருந்துச்சு நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான ஒரு கிராமத்தை தேடி எமது பயணம் தொடருது.